இந்த தாய் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப உறுதியுடன் செயற்படுவதே நம் அனைவரின் பொறுப்பாகும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு உறுதிமொழி வழங்கியிருக்கிறார், ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். ஆகவே ஜனாதிபதி மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கின்றார். நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் நோக்கில் அவர்களுடைய இலக்கு, தூர இலக்கை அடையும் நோக்கில் தான் அவர் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த உரையும் நல்லா வைரலாகி கொண்டிருக்கு. சோசியல் மீடியாவில் எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்ப இவரை மட்டும் நியூஸ வைரலாகி நம்ம பிடிச்சு கொள்ளலாம் இருக்கா? இவருக்கு இப்ப பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு, வெளிநாட்டு கொஞ்சம் பாருங்க. பயணம் விதிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஆளை காணும், இன்னமும் நீங்க சொன்னீங்களே நேற்று மட்டக்களப்பு நீதிமன்றம் தெரியா அப்படின்னீங்க, இன்னும் காணம், தேட வேண்டியதா இருக்கு. மட்டக்களப்பு நீதிமன்றத்துல நேற்று பாத்தீங்கன்னா அம்பிட்டிய சுமரட்ன தேர்தலுக்கு மட்டக்களப்பு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கேன்னா, வெளிநாடு செல்வதற்கு தடை உத்தரவு பிறப்பிச்சதோடு உடனடியாக அவரை கைது செய்யுங்க. ஆனா இன்னும் பிடிக்கல, இன்னும் காணம். இதுக்கு மொத்தம் இந்த தேசபந்து தென்னகோன் அவர் எப்படி ஒளிஞ்சிருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவர் பிரச்சனை இல்ல, அவருக்கு விலாசம் இல்ல, கிராம சபை பதிவு இல்ல, ஒன்றுமில்லாத ஒரு பிடிக்கல. இப்படி எல்லாம் இருந்தா நாட்டுல ஒரு பொறுப்பான பதவிக்கு வரலாம் எவ்வளவு இல்லாட்டி. அப்ப பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு உயரிய அதிகாரத்துல அந்த மனுஷன் இருந்திருக்காரு. ஆனா கடைசியில தெரியாது இவருக்கு இதெல்லாம் இல்ல அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த வாக்குரிமை கூட இல்லாத மனிதர் தான் போலீஸ் அதிபராக செயற்பட்டு ராஜபக்சர்களுக்கு, ரணில் விக்ரமசிங்கவுக்கெல்லாம் தேவையான வேலைகளை இலகுவா செய்து கொடுத்து கடைசியில இப்போ ஒண்ணும் இல்லாம அமர்ந்து இருக்காரு. சரியா பார்த்தா உள்ளுக்கு போக வேண்டிய மனிதர்கள் என்ன செய்ய இப்ப வெளியே இருக்காங்க. அது சட்டம் தன் கடமையை செய்யும், நேரத்துக்கு செய்யும், அதை பார்க்கலாம். அப்படியானவர்கள் தான் கடந்த காலங்கள்ல முக்கிய பொறுப்புகளில் இருந்திருக்கார்கள். அப்ப ஜெயில காதல் மலருது பிஸ்கட் மூலமாக. நீண்ட நாளைக்கு ஜனாதிபதி அவர்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேணும். நீண்ட நாளைக்கு இந்த கைதிகளை தடுப்பு காவல்ல விசாரணை என்ற பொருள்ல வைக்கக்குள்ள எல்லாரும் கப்பல் ஆயிடுவாங்க. கட்டாயம் இப்படி நடக்கும், இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கலாம். அப்ப வெகு விரைவில் ஏதோ ஒரு அறிக்கை ஒன்று வெளியில வரப்போகுதுன்றதுக்கான ஒரு ஒரு சில அடையாளங்கள்லாம் இது போல இருக்கு இல்லையா? இருக்கு பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்படியும் எது கிடைச்சாலும் உடனே எடுத்துக்கிட்டு வந்துடும் நாட்டு நடப்புக்கு, அப்ப தெரிஞ்சு கொள்ளலாம். ஓ